வால்பாறையில் கல்லூரி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 4 தனிப்படை அமைத்து விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக பேராசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது குறித்து புகார் எழுப்பப்பட்ட நிலையில் இது தொடர்பாக 3 பேராசிரியர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மோகன். முழு விவரம். கோவை மாவட்டம் வால்பாறை அரசாங்க கலை அறிவியல் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் இருப்பதாக புகார் தரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் நேரடியாக சென்று மாணவர்களிடம் விசாரணை நடத்திய பொழுது இதில் 6 மாணவிகள் இதுபோன்ற சீண்டலுக்கு உள்ளாவது விசாரணையில் தெரிய வந்தன. இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு டிஎஸ்ஓ தரப்பிலிருந்து புகார் தரப்பட்டது. புகாரின் அடிப்படையில் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். 75/1 BNS மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த சம்பவத்தில், இந்த பாலியல் சீண்டல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக மொத்தம் 4 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களை 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் அடிப்படையில் வால்பாறை டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையிலான தனிப்படை போலீசார் 4 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். இதில் 3 பேர் பேராசிரியராக பணியாற்றி வருவது தெரிய வந்திருக்கிறது. ஒருவர் லேப் டெக்னீஷியனாக இருக்கின்றார். சதீஷ்குமார் என்று சொல்லக்கூடிய டெம்பரவரி பேராசிரியர், அன்பரசு என்று சொல்லக்கூடிய லேப் டெக்னீஷியன், முரளிராஜ் என்று சொல்லக்கூடிய டெம்பரவரியாக பணியாற்றக்கூடிய பேராசிரியர் உட்பட 3 பேர் ஏற்கனவே கைதாகிய நிலையில் தலைமறைவாக இருந்த ராஜபாண்டியர் சொல்லக்கூடிய டெம்பரவரி பேராசிரியராக இருந்த ராஜபாண்டியும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். மாணவிகளுக்கு இது போன்ற ஒரு பாலியல் சீண்டல் கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாணவிகளுக்கு லேபுக்கு வரும்பொழுது அவர்களை சீண்டுவது, அதே போல வாட்ஸ்அப்பில் தகாத முறையில் மெசேஜ் அனுப்புவது, குறிப்பாக மாணவிகள் ஏதேனும் ஸ்டேட்டஸ் வைத்திருந்தால் அந்த ஸ்டேட்டஸ்க்கு ரிப்ளை பண்றதன் அடிப்படையில் ஏதேனும் தேவையற்ற சிமிக்கைகளை செய்வது போன்ற பல்வேறு விடயங்களை செய்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக முழு ஆதாரங்களும் திரட்டப்பட்டுதான் போலீசாருக்கு புகார் தரப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.